வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி நண்பர்களே, சென்ற வகுப்புல நாம பயோமேக்னடிசம் அப்படிங்கிற அந்த ஜீவகாந்தத்தை பற்றிய ஒரு முக்கியத்துவத்தை நாம தொடங்கி இருந்தோம். இந்த வகுப்புல அதை பற்றி ஒரு முழுமையை நாம பார்க்க போறோம். இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செஷன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த வகுப்புக்குள்ள பல விஷயங்களை மகரிஷி அவங்க நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நாம ஜீவகாந்த சக்தியினுடைய டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் இல்லையா? நம்ம கைகள் மூலமாக அந்த காந்த ஆற்றல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நம்ம உடம்புக்குள்ள இந்த ஜீவகாந்த ஆற்றல் நம்ம பரு உடல்ல ஊடுருவி இயங்கும் போது அதுல நார்த் போல் சவுத் போல் அப்படிங்கிற விஷயத்த அது கிரியேட் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் மகரிஷி நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு மேக்னெட் பார்த்துருப்பீங்க. மேக்னெட் ஆப்போசிட்டா வச்சா என்ன பண்ணிடும்? ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும். சேம் சைடு வச்சீங்கன்னா அந்த சைடு தள்ளிட்டு போகும். இது நம்ம சின்ன வயசுல எல்லாரும் விளையாண்டுருப்போம், பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ஜீவகாந்த சக்தி அப்படிங்கிற நம்மளோட ஒரு மேக்னெட் பவர் இருக்கு இல்லையா? அந்த பவர் நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி ஓடுது. ஓடுறப்ப ஒவ்வொரு செல்லுலையும் நார்த் போல் சவுத் போல கிரியேட் பண்ணிக்குது. அதனால என்ன பண்ண முடியுது? நம்ம செல்களை எல்லாம் அப்படியே இணைச்சு டைட்டா அப்படியே பிடிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த செங்கல் கட்டட உதாரணம் எல்லாம் சொல்லியிருப்போம். அதெல்லாம் மனசுல நீங்க நல்லா வச்சுக்கணும். உங்க உடலையே நீங்க பார்க்கிறது இனிமேல் வேற மாதிரி பார்க்கணும். இத்தனை நாள் இது சாதாரண உடல் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மகரிஷியோட விளக்கத்துக்கு அப்புறம் தான் இந்த உடலுக்குள்ள எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது, எவ்வளவு விஷயங்கள் இந்த இயற்கை நம்ம உடம்புக்குள்ள அற்புதமா பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ணணும் இல்லையா? இது மிகப்பெரிய விஷயம். அப்ப இந்த மேக்னெட் பவர் தான் நம்ம உடல் செல்களை எல்லாம் இணைச்சு பிடிச்சிருக்கு. அப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குதுன்னா அது மேக்னெட் பவரால தான் கிடைக்குது. அப்ப மேக்னெட் பவர் ஜீவகாந்த சக்தி நல்லா தெளிவா இருந்ததுன்னா நம்ம உடல் செல்கள் எப்படி வேலை செய்யும்? அற்புதமா வேலை செய்யும். செல்கள் எல்லாம் வேலை செஞ்சா உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்யும். உறுப்புகள் நல்லா வேலை செஞ்சா டோட்டல் பாடியே நல்லா வேலை செய்யும். அப்ப நீங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஜீவகாந்த ஆற்றல் உங்களுக்கு அபரிமிதமாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? அப்ப என்னுடைய உடல் இயக்கம் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? ஜீவகாந்த சக்தி தான். அப்ப எனக்கு நோய் வர்றதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இந்த ஜீவகாந்த சக்தி கம்மியாச்சுன்னா என்னுடைய உடல்ல இருக்கிற உறுப்புகள் சரியா வேலை செய்யாது, செல்கள் சரியா வேலை செய்யாது, ஒன்றை ஒன்று ஈர்த்து பிடிச்சிருக்காது. இதனால உடலிலே பல நோய்கள் ஏற்படும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட்டுக்கு ஒரு 100 யூனிட் எனர்ஜி போகணும்னா 100 யூனிட் போயிடணும். அப்ப ஹார்ட் ப்ராப்பரா பம்ப் பண்ணும். சரிங்களா? உங்க கிட்னிக்கு ஒரு 100 யூனிட் போகணும்னா 100 யூனிட் போகணும். அப்ப எப்படி நம்மளோட எலக்ட்ரிக்கல் பொருட்களுக்கு எல்லாம் கரெக்டான யூனிட் கரண்ட் வந்துச்சுன்னா ப்ராப்பரா வேலை செய்யுமோ, அப்படி நம்ம உடம்புக்கும் கரெக்டான யூனிட் வந்ததுன்னா தான் உடம்புல இருக்கிற உறுப்புகள் ப்ராப்பரா வேலை செய்யும். சரிங்களா? இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லா நோய்களையும் தீர்க்கிறதுக்கான விஷயம் ஆற்றல் தான் நீங்க தேவையா இருக்குது. நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்த மெடிடேஷன் வகுப்பு போறப்போலாம் இந்த ஆற்றலை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். அப்ப இந்த ஆற்றல் நமக்கு தெளிவா இருக்கும்போது நம்ம உடல்ல நோய்கள் வராது. எந்த நோய் இருந்தாலும் அது குணமாக ஆரம்பிச்சிரும். ஒன்று, செல்கள் நல்லா வேலை செய்யும், உள்ள இருக்கிற உறுப்புகள் நல்லா வேலை செய்யும், உள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாம் தானா வெளியேறக்க ஆரம்பிச்சிரும். கிட்னி நல்லா வேலை செஞ்சதுன்னா கழிவு தனியா வெளியே போகும். நுரையீரல் நல்லா வேலை செஞ்சா மூச்சு சம்பந்தப்பட்ட கழிவுகள் வெளியே போறக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப நம்ம பண்ண வேண்டியது எனர்ஜியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப என் உடல் இயக்கம் நல்லா இருக்கணும், என்னோட உள்ள இருக்கிற உறுப்புகள் நல்லா இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை ஜீவகாந்த ஆற்றல் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப அது நார்த் போல் சவுத் போல் மூலமா இது மாதிரி ஒரு மேக்னெட் பவரை நம்ம செல்ஸ் கிரியேட் பண்ணி ஒன்றை ஒன்று இழுத்து பிடித்து ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது. சரி, அது இன்னைக்கு மூணு விஷயம் பார்த்தோம். உடல் இயக்கம், மன இயக்கம், புலன இயக்கம்.
இப்ப புலனியக்கத்தை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு நம்ம கொடுக்க போறோம். இது நல்லா சிந்திச்சு கவனிச்சு புரிஞ்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு அதிசயமாவும் இருக்கு உங்களுக்கு, பட் உண்மை. இத்தனை நாள் நமக்கு தெரியாம போச்சே நீங்க ஏங்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நான் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி உதாரணம் சொல்றேன். நம்மளோட உடம்பு, அதுல நம்ம சந்தோஷங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு லட்டு சாப்பிட்டா சந்தோஷம், ஒரு டிவி பார்த்தா சந்தோஷம், ஒரு பாட்டு கேட்டா சந்தோஷம், ஒரு ஸ்மெல் பண்ணா நல்லது ஸ்மெல் பண்ணா சந்தோஷம், இப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாருமே பொருளை பெருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். திருப்பதி போயிட்டு வர்றாரு ஒருத்தர் அப்படின்னா என்ன சொல்றீங்க? லட்டு வாங்கிட்டு வான்னு சொல்றீங்க. பழனி போறேன்னு சொன்னா பஞ்சாமிர்தம் எனக்கு ஒரு டப்பா வந்துடணும்னு சொல்றீங்க. என்ன காரணம் அப்படின்னா, திருப்பதி லட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா அவ்வளவு இனிப்பா இருக்கும், டேஸ்டா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே அதை ஃபீல் பண்ணியிருக்கிறோம் நம்ம. சரி, இப்ப நான் கேட்கிற கேள்வி நல்லா புரிஞ்சுட்டு பதில் சொல்லுங்க. திருப்பதி லட்டு கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்க சாப்பிட்றீங்க, பயங்கரமா சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குது, ஆனந்தமா இருக்குது, சாப்பிட்றப்ப எப்படி இருக்கு? இன்பமா இருக்கு இல்லையா? சரி, இந்த இன்பம் எதிலிருந்து வந்தது அப்படிங்கிறது என்னோட கேள்வி. நல்ல கேள்வி உள்வாங்கிக்கோங்க. இந்த இன்பம் எதிலிருந்து வருகிறது? சரிங்களா? நீங்க எல்லாரும் ஆப்ஷன் சொல்லுங்க. ஒண்ணு, நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? லட்டுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப மிகப்பெரிய சீக்ரெட், நம்ம லைஃபுக்கே இது பெரிய சீக்ரெட். ஒண்ணு, லட்டுல இருந்து வந்ததுன்னு சொல்லுவோம். பொதுவா எல்லாரையும் எப்படி கேட்டா எங்க இருந்து வருதுன்னா, லட்டு சாப்பிட்டா அதனால சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லுவோம். அப்ப லட்டுல இருந்து வந்தது அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. லட்டுல இருந்து வரல, என்னோட நாக்குல இருந்து வந்தது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சொல்லலாமா? சொல்லலாம் தாராளமா. ஏன்னா நாக்குல தானே சுவை உணர்ற மொட்டுக்கள் எல்லாம் இருக்கு. அதை வச்சங்காட்டி நாக்குல இருந்து வந்தது. சரி, இப்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஜூம்ல யூடியூப்ல எதுல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க திரும்ப இதை கேட்டாலும் எப்பாச்சும் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க. சாட்ல கமெண்ட்ல கொடுங்க. லட்டுல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா ஒண்ணு அப்படின்னு சாட் பண்ணுங்க. அல்ல நாக்குல இருந்து வந்தது அப்படின்னா ரெண்டுன்னு சாட் பண்ணுங்க. எல்லாருமே சாட் பண்ணுங்க பார்க்கலாம். குயிக்கா. லட்டுல இருந்து வந்ததுன்னா ஒண்ணு, நாக்குல இருந்து வந்ததுன்னா ரெண்டு. நாக்கு தான். அப்பா, ஊருப்பட்ட பேர் நாக்கு தான் போடுறீங்களே சாமி. 1 and 2, சிலர் வேற ரெண்டையும் போட்டீங்க. ரெண்டுக்கு மேலா? யாரு? ஆனா மேக்சிமம் நாக்கு தான் போடுறீங்க, பரவாயில்லையே. கொஞ்சம் சிந்திக்கிறீங்க, கொஞ்சம் சிந்திக்கிறீங்க. அதான் உண்மை, அதுதான். பரவாயில்ல, ஒண்ணு. ஒரு சிலர் ஒண்ணு போடுறீங்க. ஓகே ஓகே. யாரோ மனம்னு போட்டிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டும் தான் காரணம்னு போடுறாங்க. ஓகே ரைட், அப்படியே வச்சுக்கலாம். ரெண்டும் தான் காரணம்னு வச்சுக்கலாம். பட் எதுலன்னு கிளாரிட்டியா நமக்கு தெரியணும். பாருங்க, இத்தனை நாள் நம்ம சாப்பிட்டு இருக்கோம், பட் அதுல எதுல சந்தோஷம் வருதுன்னே தெரியாம சாப்பிட்டு இருக்கோம். அதான் உண்மை. 3யா? யாரா மூணாவதுன்னு ஒண்ணு போடுறாங்க. சரியா? எண்ணம். ஓகே, சூப்பர் சூப்பர். நாக்கு. வெரி குட். சரி சரி, பரவாயில்ல, நிறைய பேர் போட்டிருக்கீங்க. வெரி குட், நன்றி நன்றி, சூப்பர். நாக்கும் தட்டும் சேர்ந்த கலவை. நாக்கும் லட்டும் சேர்ந்த கலவையா? சரி. மன நிறைவு. யாரோ ஜீவகாந்தம்னு போட்டிருக்காங்க. மனசு, மைண்டு. ரெண்டு. ஓகே, குட் குட். சுவை. நீங்களா? சரி. ரெண்டு. மனசு. ஓகே, குட், சூப்பர் சூப்பர். ஓகே, இதை நான் சொல்லாமே உங்களுக்கு பதிவு பண்ணிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இப்படிதான் நடக்குதுன்னு. பட் இதை கேட்கிறப்ப, நீங்க யோசிக்கிறப்ப, உங்க மூளையில ஒரு ப்ராசஸ் நடக்குது. இதுக்கு பேர் சிந்தனைன்னு பேர். இது ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாள் நம்ம சாப்பிட்டே இருக்கிறோம், இவ்வளவு நாள் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், பட் இந்த சந்தோஷம் எப்படி வந்ததுன்னு நமக்கு யாருக்கும் தெரியல.
தெரியல மீன்ஸ் நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அது நம்ம தப்பு இல்லை. எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கல. சரிங்களா? கண்கள் பார்த்து சுவை உணர்வு. ஓகே, ரைட். நீங்க சொன்னது எல்லாமே சரிதான், மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? பட் எது ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ முதல் விஷயம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேர் லட்டுன்னு சொன்னீங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது. நாம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறோம், அப்படிதான் பழகி இருக்கிறோம். கொஞ்சம் பேர் லட்டுன்னு சொன்னோம். சரி, உண்மையாலுமே லட்டுல இருந்து அந்த சந்தோஷம் வந்துதா அப்படின்னு செக் பண்ணலாம். எப்படி செக் பண்றது? இப்ப உள்ள கிட்டத்தட்ட ஒரு 500 600 பேருக்கு மேல இருப்பீங்க. கண்டிப்பா ஒரு 700 800 பேர் இருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு லட்டு கொடுக்குறோம். நீங்க சாப்பிட்றீங்க. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அது திருப்பதி லட்டு இத்தாச்சோடு இருக்குமா? சரிங்களா? ஒரு லட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டீங்க, நல்ல டேஸ்ட், பயங்கரமான டேஸ்ட். ரெண்டாவது இன்னொரு லட்டை நான் கொடுக்குறேன். நீங்க சாப்பிட்டா அந்த சந்தோஷம் இருக்குமா? யோசித்து பாருங்க. இருக்காது. மூணாவதா இன்னொரு லட்டு கொடுக்குறேன். உங்களால சாப்பிட முடியுமா? முடியாது. என்ன ஆயிரும்? திகட்டிரும். எக்ஸலன்ட். திகட்டிரும். இன்னொரு லட்டு கொடுக்குறேன். வாந்தியே வந்துடும். வாமிட் ஆயிரும். தலைவலி வந்துடும், தலைகிருப்பு வந்துடும், ஒரு மாதிரி ஆயிரும் உடம்பு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. லட்டுல இருந்து சந்தோஷம் வர்றது உண்மையா இருந்தா நீங்க எத்தனை லட்டு சாப்பிட்டாலும் சந்தோஷமா இருக்கணும். கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கணும். இது பொருள் மயக்கம்னு சொல்றாங்க மகான்கள். மிகப்பெரிய ஞானம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது. லட்டிலிருந்து சந்தோஷம் வரவில்லை அப்படின்னு உறுதிப்படுத்திடலாமா? ஏன்னா லட்டுல இருந்து சந்தோஷம் வர்றது உண்மையா இருந்தா நீங்க எத்தனை சாப்பிட்டாலும் சந்தோஷம் வரணுமே. அப்படி வரலையே. ஒண்ணு சாப்பிட்டா சந்தோஷம், ரெண்டு சாப்பிட்டா தகட்டுது, மூணாவது சாப்பிட்டா வாந்தி வந்துடுதே. அப்ப இன்னையில இருந்து நீங்க முடிவு பண்ணிடணும், லட்டுல இருந்து சந்தோஷம் வரவில்லை. நான் லட்டுங்கிறது உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பொருளுக்காக சொல்றேன். இப்ப பாட்டு கேட்குறீங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த டேப்பு இந்த வச்சு இந்த ஸ்பீக்கர் வச்சா 5.1 ஹோம் தியேட்டர் வச்சு கேட்டா சூப்பரா இருக்குங்கிறீங்க. ஆக்சுவலா ஹோம் தியேட்டர்ல இருந்து சந்தோஷம் வந்துதா? சரி, வச்சு கேளுங்க. ஃபுல் சவுண்ட் வச்சு கேளுங்க. சரியா? சந்தோஷம் வருமா? மைல்டா கேட்குறீங்க, சந்தோஷமா இருக்குது. சரியா? இப்போ ரொம்ப ஹை சவுண்ட் வச்சா சந்தோஷம் வருமா? வராது. சரி, மைல்டாவே இருக்குது, கண்டினியூவா 10 மணி நேரம் கேட்டே இருந்தா சந்தோஷமா இருக்குமா? சொல்லுங்க. சந்தோஷமா இருக்காது. ஏய், நிறுத்தி தொலைங்க பாதிய. ஏப்பா வாழ்வாள்னு கத்திட்டே காதே ஒரு மாதிரி சொல்றோமா? அப்ப அந்த மைக் ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட்ல இருந்து சந்தோஷம் வர்றது உண்மையா இருந்தா நீங்க எவ்வளவு நேரம் கேட்டாலும் சந்தோஷம் வந்துட்டே இருக்கணுமே. அப்படி வரலையே. டிவி பாக்குறீங்க, டிவி பாக்குறீங்க, சந்தோஷமா இருக்குது. நாம என்ன நினைக்கிறோம், டிவி பார்த்தா சந்தோஷம்ப்பா, சூப்பர்ப்பா, இன்னைக்கு படம் பார்த்தரணும்ப்பான்னு பாக்குறீங்க. சரி, பாருங்க. ஒரு 24 மணி நேரம் டிவி பார்த்துட்டே இருங்களேன் பார்ப்போம். முடியுமா? முடியுமா? முடியாது. கொஞ்ச நேரம் பார்க்கலாம், ஒரு படம் பார்க்கலாம், ரெண்டு படம் பார்க்கலாம், மூணாவது படம் பார்த்தா கண்ணெல்லாம் என்ன ஆகும்? அப்படியே எரியும், தீப்பந்து மாதிரி எரியும். அட, டிவி பார்த்தா சந்தோஷம் நீங்க தானே சொன்னீங்க, பார்த்துட்டே இருக்க வேண்டியதானே. அப்ப டிவி பார்க்கறது சந்தோஷம் இல்லை. சார், மல்லிகைப்பூ மோந்து பார்த்தா வாசம் சூப்பரா இருக்கு சார். எங்கிருந்து வந்தது இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி? மல்லிகைப்பூல இருந்து. சரி, நான் உங்களுக்கு ஒரு 1 கிலோ மல்லிகைப்பூ வாங்கி உங்க மூக்கு பக்கத்தால் இப்படியே வச்சிடறேன். நீங்க ஸ்மெல் பண்ணிட்டே இருங்க. என்ன ஆயிரும்? கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அது உள்ள போய் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிடும், துன்பமாயிரும். அப்ப இன்னையிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், பொருளில் இருந்து இன்பம் வருவது இல்லை. அது எந்த பொருளை வேணா வச்சுக்கோ. நீங்க வீடு வாங்கினா சந்தோஷம் இல்ல, கார் வாங்கினா சந்தோஷம் இல்ல, நகை வாங்கின சந்தோஷம் இல்ல, எந்த பொருள்னாலே சந்தோஷம் வரல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பொருளால தான் எனக்கு சந்தோஷம் வருது நீங்க நினைச்சு நம்பி ஏமாந்து போறீங்க பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் பொருள் மயக்கம். இன்னைக்கு உலகமே பொருள் மயக்கத்துல சுத்தி. பொருள் வேண்டான்னு சொல்லல, பட் பொருளால சந்தோஷம் வருதுங்கிறது உண்மை இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் உண்மையான சந்தோஷம் எங்கிருந்து வருது நீங்க பிடிச்சு அதை அடைய முடியும். சரி, ஒண்ணு லட்டுல இருந்து வரல, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல? சரி, ரெண்டாவது,
நாக்கிலிருந்து வந்ததா அப்படிங்கிறத மேக்சிமம் அன்பர்கள் பதில் சொல்லியிருந்தோம். உண்மைதான். நம்ம யோசிச்சு பார்த்தா அப்படித்தான் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்ப உண்மையாலுமே நாக்குல இருந்து வந்ததா அப்படின்னு செக் பண்ணுவோமா? சரி. இப்ப நீங்க உப்பு கொடுத்தா உங்களுக்கு லட்டு கொடுத்தா இனிக்குதா? இனிக்குது. சரி. இதே உங்களுக்கு காய்ச்சல் வர்றப்ப இந்த லட்டு கொடுக்குறாங்க. அதே நாக்கு தான், அதே லட்டு தான். இப்ப இனிக்குமா? சந்தோஷம் வருமா? வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம நாக்குல இருந்து சந்தோஷம் வருதுன்னு நினைச்சோம். பட் அதே நாக்கு இப்ப கசப்பா அடிக்குதே. சரியா? சரி. இப்ப உங்க வீட்டுல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. சும்மா உதாரணத்துக்கு இன்னைக்கு நைட்டு போய் பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்குறப்ப வாயை திறந்து நாக்குல லட்டை வச்சீங்கன்னா இன்னைக்குதான் கேட்பாருங்க. என்ன சொல்லுவாரு? ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அப்படி எந்திரிச்சிட்டாருன்னா நீங்க செத்தீங்க. இல்லையா? அப்படித்தானே? ஏண்டா தூங்குறவன் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு. சரியா? அப்ப தூங்குறப்ப நாக்கு இருக்கா? நாக்கு இருக்கு. நாக்குல லட்டு வச்சா இனிக்குமா? தெரியாது. மகிழ்ச்சி வராது. சரி, கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருக்காரு. கோமா ஸ்டேஜ்னா தெரியுமில்ல? உடல் இயக்கம் இருக்குது, மன இயக்கம் இல்லை. மூளை வேலை செய்யல. நிறைய பேர் படத்துல கோமா ஸ்டேஜ்ல காமிப்பாங்கல்ல. சரி, அவருக்கு நாக்குல லட்டு வச்சா இனிக்குமா? அவருக்கு நாக்கு இருக்கு, ஆனா லட்டு வச்சா இனிக்குமானா இனிக்காது. செத்துட்டாருங்க ஒருத்தர். அவருக்கு நாக்கு இருக்கா? செத்தவருக்கு நாக்கு இருக்கா? நாக்கு இருக்கு. செத்தவர் நாக்குல போய் லட்டு வச்சா இனிக்குமா? இனிக்காது. நாக்குல இருந்து இனிப்பு வர்றது உண்மையா இருந்தா எப்ப நாக்குல லட்டு வச்சாலும் இனிப்பு வரணுமே. வரலையே. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன முடிவு பண்ணிக்கணும்? நாக்கிலிருந்து இன்பம் வருவது இல்லை. என்னப்பா சொல்ற? என்ன சொல்ற? லட்டுல இருந்து சந்தோஷம் வரல, இனிப்பு வரல, இன்பம் வரலைங்கிற. நாக்கு, ஆமா உண்மைதான். இப்ப நாக்குல இருந்து இனிப்பு வர்றதா இருந்தா நாக்கு எப்படி இருந்தாலும் இனிப்பு வரணும்ல. தூங்குறப்ப வரமான இது, கோமா ஸ்டேஜ் போனா வரமான இது, செத்து போனா வரமான இது. யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் புலன் மயக்கம். நாம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? அந்த பொருள் வந்தா சந்தோஷம் வரும்னு மயக்கம். பொருளால சந்தோஷம் வராது. இல்ல, இந்த புலன்களால தான் எனக்கு சந்தோஷம் வருதுன்னு நினைக்கிறோம். புலன்களாலையும் சந்தோஷம் வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். சார் எங்க இருந்தா சார் வருது அப்படின்னு கேட்டா மகான்கள் சொல்றாங்க, உங்களுடைய ஜீவகாந்த சக்தி செலவாகிறது தான் நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க. எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுமா அது? இதுக்கே 100 நோபல் பிரைஸ் கொடுக்கணும். நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்த சக்தி இந்த நாக்கு வழியா செலவாகிறப்ப தான் நீங்க சந்தோஷத்தை ஃபீல் பண்றீங்க. அப்படின்னா புரியல. நான் சொல்றேன் பாருங்க. இப்போ உங்க உடம்புல ஒரு 100 யூனிட் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட உடம்புல ஒரு 100 யூனிட் எனர்ஜி இருக்கு. இப்ப லட்டுல ஒரு 10 யூனிட் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது 20 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 20 யூனிட் இருக்கு. உங்க உடம்புல 100 யூனிட் இருக்கு. லட்டுல 20 யூனிட் இருக்கு. இப்போ நம்ம நாக்கு வழியா எப்பவுமே காந்தம் செலவாயிட்டே இருக்கும். நம்ம நாக்கு வழியா எப்பவுமே காந்தம் செலவாயிட்டே இருக்கும். எப்படி உங்க வீட்டுல கரண்ட் பில் கட்டுறீங்கல்ல, ஒரு மாசம் நீங்க எந்த வீட்டையுமே யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, எந்த மின்சார பொருளுமே யூஸ் பண்ணலனாலும் ஒரு மினிமம் ஒரு கரண்ட் சார்ஜ் கட்டணும். தெரியுமா உங்களுக்கு? மினிமம் ஒரு கரண்ட் சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு சார்ஜ், மினிமம் சார்ஜ் 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபான்னு கட்டணும். அது மாதிரி நம்ம உடம்புல ஜீவகாந்த உடம்பு முழுக்க நிரம்பி இருக்கு. இந்த உடம்பு நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு குளத்துல தண்ணி நிரம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம உடம்புல இந்த காந்தம் நிரம்பி இருக்கு. ஒரு டேம் வச்சுக்கோங்க, டேம்ல தண்ணி நிரம்பி இருக்கு. அது மாதிரி நம்ம உடம்புல காந்தம் நிரம்பி இருக்கு. இப்ப டேம்ல மடையை திறக்கிறாங்கல்ல, மடை மூடி இருக்கும், அதுல லைட்டா தண்ணி கசியும். பார்த்துருக்கீங்களா?
டேம் ஃபுல்லா தண்ணி நின்னா லைட்டா அந்த மடையில தண்ணி கசியும், லைட்டா கசிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கும். இது இயற்கையா நடக்கும். இப்ப அந்த மடையை திறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மடையை திறந்தா தண்ணி என்ன ஆகும்? பிச்சுக்கிட்டு வெளியே போகும். அந்த மாதிரி இந்த வாயு, மூக்கு, கண்ணு, காது, தோல் எல்லாமே நம்ம ஜீவகாந்த செலவாகிற மடைகள். டேம்ல இருந்து தண்ணி திறந்து விட்டா எப்படி தண்ணி வெளியே போகுதோ அது மாதிரி நீங்க கண்ணுல பார்த்தீங்கன்னா உங்க காந்தம் வெளியே போயிட்டே இருக்கும். நீங்க கேட்க கேட்க காது வழியா காந்தம் வெளியே போயிட்டே இருக்கும். பேச பேச வாய்ஸ் வழியா காந்தம் வெளியே போயிட்டே இருக்கு. ஸ்மெல் பண்ணும்போது ஸ்மெல் சென்ஸ் மூலமா காந்தம் வெளியே போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இப்ப நான் என்ன பண்றேன், என்னோட யூனிட் 100 யூனிட் உடம்புல இருக்குது ஃபுல்லா, நாக்குல 2 யூனிட் மினிமம் கரண்ட் செலவாகுன்னு சொன்னேன்ல. அந்த மடை திறக்காது இருக்கிறப்ப லைட்டா தண்ணி லீக் ஆகுதுல, அந்த மாதிரி 2 யூனிட் என்னோட நாக்குல செலவாயிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கணும் நல்லா, சரிங்களா? இப்போ என்ன நடக்குது, ஒரு லட்டு 10 யூனிட், நாக்குல 2 யூனிட் செலவாகுது. இப்ப 10 யூனிட் எடுத்து நாக்கு மேல வச்ச உடனேயும் இந்த நாக்கு என்ன பண்ணுது, உடம்புல இருக்கிற ஜீவகாந்தத்தை 8 யூனிட்டை வாங்கி செலவு பண்ணுது. இப்ப 2 யூனிட் இருக்குது, லட்டு 10 யூனிட். இப்ப நாக்கு அந்த 8 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த இன்க்ரீஸ் பண்ற செலவு இருக்குது பாருங்க, எனர்ஜி, அதுதான் நீங்க டேஸ்டா ஃபீல் பண்றீங்க. புரியுதான்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்ற பாருங்க. வீட்டுல கரண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல மீட்டர் ஓடிட்டு இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? முதல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீட்டர் என்ன ஆகும், அப்படியே இப்படி ஓடிட்டே இருக்கு. இப்ப எல்லாம் டிஜிட்டல் மீட்டர் வச்சுட்டோம், இப்பவும் ஓடுது சில இடத்துல, சரிங்களா? டிஜிட்டல் மீட்டருமே கீழே ஓடு, நீங்க பார்க்கலாம். அதுல அந்த சிவப்பு கலர்ல அந்த ரவுண்ட்ல ஒரு இடத்துல சிவப்பு கலர் கொடுத்துருப்பாங்க. அந்த சிவப்பு அப்படியே சுத்தி ஓடி வரும், கவனிச்சிருக்கீங்களா? சரியா? அது சுத்திட்டே இருக்கு. இப்ப வீட்டுல ஒரு அயன் பாக்ஸ் போட்டீங்கன்னா அது வேகமா சுத்தும். அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டா மெதுவா சுத்தும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அயன் பாக்ஸ் போட்ட உடனேயும் அது சூடாகிறதுக்காக நிறைய கரண்ட்டை இழுக்குது. 0 வாட்ஸ் பல்ப் போட்டீங்கன்னா மெதுவா சுத்தும், 1000 வாட்ஸ்ல ஒரு பல்ப் போட்டீங்கன்னா வேகமா சுத்தும், எனர்ஜி நிறைய செலவாகுது. புரிஞ்சுதா? வீட்டுல கரண்ட் பில்லு கட்டுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுல நிறைய பொருளை யூஸ் பண்ணி நிறைய ஃப்ரிட்ஜு, ஏசி, அது இதுன்னு போட்டு ஃபுல்லா போட்டு அடிச்சு தட்டினீங்கன்னா கரண்ட் பில்லு 1000 ரூபா வருது. வருதா இல்லையா? இதே மைல்டா யூஸ் பண்ணீங்கன்னா கம்மியா கரண்ட் பில் ஆகுது. அப்ப எந்த ஒரு பொருள் வேலை செய்தனாலும் கரண்ட் செலவாகுது மின்சார கருவிகளுக்கு, கரெக்டா? அது மாதிரி என் நாக்கு வழியா என்னோட காந்த சக்தி செலவாகிறதான் நான் டேஸ்டா ஃபீல் பண்றேன். புரியுதா? அப்ப நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு எது காரணம்? என்னுடைய ஜீவ காந்த சக்தி தான் காரணம். இப்ப 100 யூனிட் இருக்குதுன்னு சொன்னேன்ல. இப்ப சின்ன லட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 20 யூனிட், ஒரு லட்டுக்கு 20 யூனிட் செலவாகுது. இப்ப 4 லட்டு சாப்பிடலாம், 5வது லட்டு சாப்பிட்டா திகட்டும், ஏன்னா எனர்ஜி தீர்ந்து போச்சு. புரியுதுங்களா? 6வது லட்டு வாமிட் ஆயிடும், எனர்ஜி இல்லையே. புரியுதா? அப்ப இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப எனக்கு எப்படி சந்தோஷம் வருது? என்னோட ஜீவகாந்த செலவாகிறது தான் நான் சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஓகே. அப்ப இதுல பாருங்க, இந்த படத்தை பாருங்க. கரண்ட் இந்த லைட்டுக்குள்ள போச்சுன்னா கரண்ட் வெளிச்சமா செலவாகுது. மின்விசிறிக்குள்ள கரண்ட் போகுது, அது சுத்தி எனர்ஜியா செலவாகுது. இஸ்திரி பெட்டிக்குள்ள கரண்ட் போகுது, அது ஹீட்டா வந்து செலவாகுது. ஃப்ரிட்ஜுக்குள்ள போகுது, அது குளிர்ச்சியா செலவாகுது. வானொலிக்குள்ள போகுது, சவுண்டா செலவாகுது. அப்ப அந்த கரண்ட்டுங்கிற ஒரு காந்த சக்தி, மின்காந்தம் அதுக்கு பேரு, இந்த பல பொருட்கள்ல போறப்ப எனர்ஜியா செலவாகி அங்க வெளிச்சத்தையோ காற்றையோ வெப்பத்தையோ குளிர்ச்சியோ பாட்டையோ கொடுக்குது. அது போல நம்ம உடம்புல இந்த ஜீவகாந்தம் தோல் வழியா செலவாகிறப்ப அழுத்தத்தை உணர்கிறோம்.
நாக்கு வழியா செலவாகிறப்ப சுவையை உணர்கிறோம். மூக்கு வழியா செலவாகிறப்ப வாசனை உணர்கிறோம். கண்ணு வழியா செலவாகிறப்ப பார்க்கறத உணர்றோம். காது வழியா செலவாகிறப்ப கேட்டு உணர்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? ஜீவகாந்த செலவு தான் சந்தோஷத்தை கொடுக்குது. சரி, இது இன்னொரு உதாரணத்துல உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப திருப்பதி லட்டு சாப்பிட்டீங்க, செம்ம டேஸ்ட். இப்ப நான் ஒரு டம்ளர் டீ கொடுக்குறேன் உங்களுக்கு. டீ குடிக்க கூடாது, உதாரணத்துக்கு கொடுக்குறேன். அல்லது ஒரு ஜூஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த டீயா ஜூஸா இனிக்குமா? இனிக்குமா? நோ. ஏன்? டீல சர்க்கரை இல்லையா? ஜூஸ்ல சர்க்கரை இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் தெரியல? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஏன் தெரியல? டீல சர்க்கரை இருக்கு, ஜூஸ்ல சர்க்கரை இருக்கு. லட்டு சாப்பிட்டுட்டு டீய குடிச்சா டீ இனிப்பா இல்ல, சப்புன்னு இருக்கு. என்னமா சக்கரை போடலையான்னு கேக்குறீங்க. அதே டீய அப்புறம் ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. அரை மணி நேரம் விட்டுருங்க. அரை மணி நேரம் கழிச்சு அதே டீய குடிச்சீங்கன்னா அந்த டீ டேஸ்டா இருக்குது, இனிப்பா இருக்குது. இது நான் இவ்வளவு நாள் யோசிச்சதே இல்லைல்ல. நம்ம எனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறப்ப ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசு. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமாமல்ல, லட்டை சாப்பிட்டு டீ குடிச்சா இனிக்குமான இது, அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா இனிக்குது. என்னடா இது, பயங்கரமா ஏதோ இயற்கையில் இருக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னா, உங்க நாக்குல 2 யூனிட் இருந்ததா, 10 யூனிட் லட்டை வச்சீங்களா? இப்ப நீங்க 10 யூனிட்டுக்கு உங்க எனர்ஜி செலவாயிருச்சா? செலவாயிருச்சா? இப்ப நீங்க பீக்ல இருக்கிறீங்க, சரியா? இப்ப டீக்குள்ள நம்ம 10 யூனிட் சர்க்கரை போடுவோமா? லட்டு அளவு சர்க்கரை போடுவோமா? போட மாட்டோம். 1 ஸ்பூன் போடுவீங்க அல்ல 2 ஸ்பூன் போடுவீங்க, கலந்து குடிக்கிறீங்க. இது நார்மல் ஸ்வீட். லட்டு ஹெவி ஸ்வீட், அதிக இனிப்பு. இது கம்மி இனிப்பு. அப்ப நீங்க அதிக இனிப்பில் இருக்கிறப்ப கம்மியான இனிப்பு இருக்கிற ஒன்ன கொடுத்தா உங்ககிட்ட காந்த செலவாக முடியாது. புரியுதுங்களா? உங்களோட காந்த செலவாக முடியாது. காந்த செலவாகலைன்னா உங்களுக்கு சந்தோஷம் தெரியாது, வெறும் சப்புன்னு தான் தெரியாது. சரி, எப்படியே விட்டுட்டீங்க, ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டீங்க. அந்த 10 யூனிட் லட்டு சாப்பிட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அது 9, 8, 7, 6, 5, 4, 3, 2க்கு வந்துடும். ஒரு அரை மணி நேரத்துல 2 யூனிட்டுக்கு வந்துடும். இப்ப அதே டீயை கொண்டு போய் ஊத்துனீங்கன்னா இதுல 5 யூனிட் சர்க்கரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிதானா? 5 யூனிட் அதை சேஞ்ச் பண்றீங்க, ஓகேவா? இப்ப 5 யூனிட் சர்க்கரை இருக்குது டீல. இப்ப நீங்க நார்மல் வந்துட்டீங்க 2 யூனிட். இப்ப 2 யூனிட் வந்ததுக்கு அப்புறம் இந்த டீயை ஊத்துறீங்க. இப்ப 3 யூனிட் செலவாகி 5 யூனிட்டா செலவாகுது பாருங்க. அது உங்களுக்கு இன்பமாக தெரிகிறது. புரிஞ்சுதா? அப்ப சந்தோஷம்ங்கிறது என்ன? உங்க ஜீவகாந்த சக்தி செலவாகிறது தான் சந்தோஷம். இனி இது லைஃப் லாங் நீங்க மறக்கவே கூடாது. இது மிகப்பெரிய ரகசியம். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் செலவாகி தான் நீங்க ஒன்ன இன்பமா உணர்றீங்க. ஆற்றல் இருந்தாதான் இன்பம். இதே உடம்பு சரியில்லைன்னா ஆற்றல் பத்தலைன்னு அர்த்தம். இப்ப டிவி பார்த்தா கஷ்டமா இருக்குது, பாட்டு கேட்டா கஷ்டமா இருக்குது, சாப்பிட்றதுக்கு முடியல, கசப்பா இருக்குது, எந்த வேலையும் செய்ய முடியல. ஏன்? ஆற்றல் கம்மியா இருக்குது. ஆற்றல் கம்மியா இருந்தா புலன்கள்ல செலவாக முடியாது. புலன்கள் செலவாகலைன்னா சந்தோஷம் வராது. இப்ப இன்னையில இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னு புரியணும்? டிவியில இருந்து சந்தோஷம் வரல, கண்ணுல இருந்து சந்தோஷம் வரல, மாறாக என்னுடைய காந்த ஆற்றல் கண்ணு வழியா செலவாகிறப்ப சந்தோஷம் வருது. சரிங்களா? டேப் ரெக்கார்ட்ல சந்தோஷம் வரல, காதுல சந்தோஷம் வரல, என் காந்த ஆற்றல் செலவாகிறப்ப சந்தோஷம் வருது. லட்டுல இருந்து சந்தோஷம் வரல, நாக்குல இருந்து சந்தோஷம் வரல, என்னோட காந்த ஆற்றல் செலவாகிறதுல சந்தோஷம் வருது. அப்ப காந்த ஆற்றலை நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டா உங்க புலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பா கொடுக்கும். நீங்க காந்தத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். முதல்ல காந்தம் நல்லா இருந்தா உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னேன்.
உடல்ல நோயே வராது. இந்த காந்த ஆற்றல் தான் இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி. புரிஞ்சுதா? அப்ப என்னோட காந்த ஆற்றல் நல்லா இருந்தா உடல் இயக்கம் நல்லா இருக்கும், காந்த ஆற்றல் நல்லா இருந்தா புலன் இயக்கம் நல்லா இருக்கும். இப்ப நீங்க யாரோ பேசுறாங்கன்னு போய் கேட்கறீங்கல்ல, நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா ஓகே. இப்ப உங்க காந்த ஆற்றல் செலவாய்தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, கரண்ட் செலவாயி தான் மைக்கு பேசுது. ஓகேவா? இப்ப போன்ல சார்ஜ் செலவாயி தானே ஸ்பீக்கர் கத்திட்டு கிடக்குது. சொல்லுங்க, போன்ல சார்ஜ் செலவாகுதா இல்லையா? நீங்க டிவி ஸ்கிரீன்ல பாக்குறப்ப சார்ஜ் குறையுது இல்ல? அப்படி நான் பேசுறப்ப என்னோட சார்ஜ் குறைஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சார்ஜ் குறைஞ்சுதான் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நான் எதுக்கு பேசணும்? தேவைக்கு நல்லதுக்கு மட்டும் பேசணும். தேவைக்கு நல்லதுக்கு மட்டும் காதை யூஸ் பண்ணணும். சும்மா கண்டதெல்லாம் எல்லாரும் பேசுறாங்கன்னு கேட்டே இருந்தீங்கன்னா உங்க காந்தம் வெட்டியா செலவாயிட்டே இருக்கு. தேவையில்லாம ஃபேன் சுவிட்ச் போட்டுட்டு போவீங்களா? தேவையில்லாம அப்ப தேவையில்லாம எந்த சுவிட்சையும் நம்ம போடுறது இல்லை, எல்லாத்தையும் ஆஃப் பண்றீங்கல்ல. அது மாதிரி தேவையில்லாம இது யூஸ் பண்ண, தேவைக்கு யூஸ் பண்ணணும். லைட் நைட் ஆனா போட்டுக்கணும். அதுக்குன்னு சார் நான் லைட்டே போடாம இருக்கிறேன்னு இருக்க முடியாது. மோட்டர் தேவைக்கு போடணும், அயன் பாக்ஸ் தேவைக்கு போடணும், தேவையில்லாம போடக்கூடாது. சாப்பிட்றப்ப அளவா சாப்பிடணும். சார் எச்சா நல்லா சாப்பிட்றன்னு போய் சாப்பிட்டீங்கன்னா காந்த அபரிமிதமா செலவாகி நோய் வந்து. புரிஞ்சுதா? இனிமேல் நீங்க டிவி பாக்குறப்ப என்ன கண்ணோட்டத்தோட பார்க்கணும்? என்னோட காந்த ஆற்றலை செலவு பண்ணி டிவி பாக்குறேன், பாருங்க, தப்பில்லை. அளவா பாரு. எப்படி பார்க்கணும்? அளவா. அளவுக்கு மேல பார்த்தா அமிர்தமே நஞ்சாகுது. சரிங்களா? அப்ப டிவியில என்ன எழுதி ஒட்டிக்கணும்? இன்னும் ஒரு படி மேல போய் நான் சொல்றேன், அதை அடுத்த வகுப்புல விளக்குறேன். இந்த வகுப்புல சிம்பிளா சொல்றேன், கவனிங்க. இப்ப இந்த காந்தம் இருக்குல்ல, எங்க இருந்து உற்பத்தி ஆகுது தெரியுமா? இது அடுத்த வகுப்புல ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன், இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. இந்த காந்தம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா இந்த உயிர்ல இருந்து உற்பத்தி ஆகுது. அப்படின்னா உயிர்ல இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா புரியுதா உங்களுக்கு? இருங்க, இந்த ஸ்லைடு கட் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு நான் நேரடியா பார்த்து சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். இப்ப இந்த காந்தம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா உயிர்ல இருந்து உற்பத்தி ஆகுது. அதாவது ஒரு பல்ப் இருக்கு, இந்த பல்புல இருந்து லைட் வெளிச்சம் வருது. புரியுதுங்களா? அப்ப இந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது? இந்த பல்புல இருந்து வருது. அப்படி என்னோட உடம்புல காந்தம்னு சொன்னேன்ல, இந்த காந்தம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா இந்த உயிர்ல இருந்து உற்பத்தி ஆகுது. உயிர்னா என்ன, அதை பத்தி என்னங்கிறதெல்லாம் பேசுறேன், பஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த உயிர் தான் இந்த காந்தத்தை உற்பத்தி பண்ணுது. அப்ப உயிர் நல்லா இருந்தா காந்தம் நல்லா இருக்கும், உயிர் நல்லா இல்லைன்னா காந்தம் நல்லா இருக்காது. புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்ப பல்பு உள்ள அந்த டங்ஸ்டன் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா தான் வெளிச்சம் நல்லா வருது. உள்ள டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா வெளிச்சம் ப்ராப்பரா வராது. புரியுதுங்களா? அந்த மாதிரி என்னுடைய காந்த ஆற்றல் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா உயிரிலிருந்து உற்பத்தி ஆகிறது. சரி, அப்ப ஜீவகாந்த ஆற்றலுக்கு அடிப்படை எது? உயிர். இப்ப பாருங்க, ஒரு மிகப்பெரிய, நீங்களே மலைச்சு போயிருவீங்க, நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணமே போதும். எங்க அம்மா, நான் 10th படிக்கிறப்ப கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போயிருவேன். பேட் தூக்கிட்டு போறதுதான், காத்தால போனா நைட்டு வர்றது. சரிதானா? காத்தால போனா சாயங்காலம் வரைக்கும் ஆடிட்டே இருக்கிறது தான். இப்ப நிறைய பேருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரே நிமிஷம். ஓகே, தெரியுதுல? ஓகே, இப்போ காலையில விளையாடுறதுக்கு போயிடுவோம். எங்க அம்மா வந்து கூப்பிடுறதுக்கு வருவாங்க. அது பெரிய காடு கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த ரோட்ல நின்று இங்க இருந்து கத்துவாங்க, டேய்
வாடா வந்து சாப்பிட்டு போடாமாங்க. சரி, நமக்கு விளையாடுற குஷியில அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உசுறு போக கத்திட்டு இருக்கிற, வரையா இல்லையா அப்படிமாங்க. கேள்விப்பட்டு இருக்கீங்களா? நாமளும் நிறைய பக்கம் சொல்லியிருப்போம், ஏ உசுரை கொடுத்து வேலை செய்யறேன் அப்படி சொல்றோமா? உயிர் போக பேசிட்டு இருக்கேன் சொல்றீங்களா? சும்மா சாதாரணமா பேச்சு வழக்குல இருக்கிற ஒரு வார்த்தை. உசுரை கொடுத்து கத்துற இந்த நாய் கேட்கறானான்னு பாத்தியா, இப்படி திட்டுவாங்க வீட்டுல. உண்மை பாருங்க, எவ்வளோ பெரிய ரகசியம் போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் கத்திட்டு இருக்கேன்ல, பேசிட்டு இருக்கேன்ல, எதை கொடுத்து பேசுறேன்? உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் நல்லா கவனிங்கன்னு சொல்றேன். சரிதானுங்களா? ஆஹ் என் பிராணனை வாங்குற, யார மெசேஜ் போட்டிருக்காங்க, கரெக்ட். பிராணன்னா உயிர். இத பெத்துக்கிட்டு இதை வளர்த்துறதுக்குள்ள என் பிராணனே போச்சு, ஏன்டா என் பிராணனை வாங்குற சொல்றாங்களா? பிராணன்னா உயிர். அப்ப ஒருத்தவங்களுக்கு தொந்தரவு பண்றப்ப உங்க உயிர் ஆற்றல் செலவாயி நீங்க கத்துறீங்க. சரிங்களா? அப்ப நான் உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல வீட்டுக்காரர் உழைக்கிறாருன்னா உங்க உயிர் ஆற்றலை செலவு பண்ணி தான் உழைக்கிறாரு. உங்க கையை ஆட்டணும்னா உயிராற்றல் செலவாகும், கால் ஆட்டணும்னா உயிராற்றல் செலவாகும், நீங்க வேலைக்கு போனா உயிராற்றல் செலவாகும், நான் பேசுனா உயிராற்றல் செலவாகும். உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. அங்க யாரோ கேக்குறீங்க, சார் நாங்களும் உசுரை கொடுத்துதான் சார் கேட்டுட்டு இருக்கிறோம், அளவா பேசுங்க. உண்மைதான், நீங்களும் உயிரை கொடுத்துதான் கேட்டுருக்கிறீங்க. உயிர் சக்தி காந்தமா மாறி செலவாகிறப்பதான் உங்களுக்கு கேக்குது. சரிதானுங்களா? இதே உயிராற்றல் இல்லை உங்க உடம்புல அப்படின்னா காது கேட்காது, உயிர் போயிடுச்சுன்னா கேட்காது. இன்னும் உயிராற்றல் கம்மியா இருந்தா காதெல்லாம் அடைச்சுக்கோ. அப்ப இன்னையில இருந்து ஒரு முடிவு பண்ணிக்கணும், டிவி பாக்குறப்ப என்ன கவனம் இருக்கணும், ஏன் உயிராற்றலை செலவு பண்ணி தான் டிவி பாக்குறேன், அளவா பாருங்க. சம்பாதிக்கிறது எதுக்குன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான், செலவு பண்றதுக்கு தான் சம்பாதிக்கிறீங்க. பட் வரவுக்கு மேல செலவு பண்ண என்ன ஆகும்? கடன் ஆயிருமில்ல, கஷ்டம் வந்துருமில்ல. அது மாதிரி இப்ப உங்க உடம்புல 100 யூனிட் ரெடி ஆகுதா, 80 யூனிட் செலவு பண்ணுங்க, ஏன் 90 யூனிட் செலவு பண்ணுங்க, அப்புறம் கம்முன்னு விட்டுருங்க. மறுபடியும் அது 100 யூனிட் ஏறணும். அதுக்கு தான் நம்ம நல்லா தூங்கணும், நல்லா தியானம் பண்ணணும், நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், உணவை கரெக்டா சாப்பிடணும். இதெல்லாம் பண்ணா சீக்கிரமா 100 யூனிட் சார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க, அளவா தேவைக்கு செலவு பண்ணுங்க. பணம் சம்பாதிக்கிறீங்க, அளவா தேவைக்கு தானே செலவு பண்றீங்க. இப்படியும் திட்டுவாங்க, ஏன் உயிரை எடுக்காதரா அப்படின்னு திட்டுறாங்கல்ல. ஆமா, ஏன்டா உசுரை எடுக்கிறீங்க ஆளாளுக்கு. ஆமா, உயிர் ஆற்றலை செலவு பண்றோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, போற போக்குல சொல்லிட்டான். ஓகே ஓகே, சரி. டிவி பாக்குறது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க வேற செல்போன் இப்ப பாக்குறீங்கல்ல, இதுவும் அப்படிதான். செல்போன் பாக்குறப்ப எனர்ஜி செலவாகும். பட் எனர்ஜி செலவாகி நல்லது நடந்தா ஓகே, எனர்ஜியை வெட்டியே செலவு பண்ணாதீங்கன்னு சொல்றேன். இனிமேல் நீங்க தேவையில்லாம செல்போன் பார்க்காதீங்க, தேவையில்லாம யாரு கூட பேசாதீங்க. சரிங்களா? தேவையில்லாததை சாப்பிடாதீங்க. பசிக்காதப்ப சாப்பிட்டா என்ன ஆகும்? ஜீவகாந்தம் விரயம் ஆகும். பசிக்கிறப்ப சாப்பிட்டா ஜீவகாந்தம் வரவாகும். அப்ப இப்ப நாம முடிவு பண்ணிடணும், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய புலன்கள் மூலமாக நான் அனுபவிக்கிற இன்பத்திற்கு காரணம் புலன்கள் அல்ல, அதை பயன்படுத்துற பொருட்கள் அல்ல, என்னுடைய உயிர் ஆற்றல் ஜீவகாந்தமாக மாறி செலவாகிறதா நான் இன்பமா அனுபவிக்கிறேன். அப்ப உங்களோட ஜீவகாந்தம் நல்லா திணிவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, புலன் இன்பம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும், நீங்க ஹாப்பியா இருக்கலாம். சரிங்களா? அப்ப என்னோட புலன இயக்கம் நல்லா இருக்கணும்னா எது நல்லா இருக்கணும்? ஜீவகாந்த ஆற்றல் திணிவா இருக்கணும், திணிவா இருக்கணும். சரிங்களா? மூணாவது மன இயக்கம், இது அதுக்கும் மேல, அதுக்கும் மேல. இப்போ என்னோட மனசு மனசுன்னு சொல்றேன்ல, மனசுங்கிறது என்ன? இருங்க அந்த பவர் பாயிண்ட் காமிக்கிறேன். ஓகே, புலன இயக்கம்னா புரிஞ்சிருச்சுல்ல? ஒரு கரண்ட் தான் ஒவ்வொரு பொருள்ல போறப்ப ஒவ்வொரு விதமான ஆக்ஷன்ஸ் பண்ணுது. கரண்ட் ஒண்ணுதான்,
அப்படி எனக்கு காந்தம் ஒண்ணுதான். தோல்ல வர்றப்ப அழுத்தத்தை உணருது, நாக்குல வர்றப்ப சுவையை உணருது, மூக்குல வர்றப்ப வாசனை உணருது, கண்ணுல வர்றப்ப பார்த்து உணருது, காதுல வர்றப்ப கேட்டு உணருது. ஓகே, ரைட். இப்ப மன இயக்கம் அப்படின்னா என்ன? இந்த படத்தை நல்லா உள்வாங்கிக்கோ. இப்போ கரண்ட் இந்த பக்கம் போய் அயன் பாக்ஸ்குள்ள போய் சூடா வெளியே வருது, சரியா? கரண்ட் இந்த பக்கம் போய் ஃப்ரிட்ஜில் குளிர்ச்சியா வெளியே வருது, சரிங்களா? அப்படி இந்த ஜீவகாந்த சக்தி மூளை வழியா போச்சுன்னா மனசா வெளியே வருது. புரியுதா? ஜீவகாந்த சக்தி மூளை வழியா போச்சுன்னா மனசா, லைட் கரண்ட் லைட்டுக்குள்ள போய் வெளிச்சமா வெளியே வருது இல்ல, அப்படி மூளைக்குள்ள போய் இந்த காந்தம் மனசா வெளியே வருது. அப்ப காந்தம் நல்லா இருந்து மூளையும் நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு மூளை நல்லா தான் இருக்கு, பட் இந்த காந்தம் சரியா இல்லை. அப்ப மூளைக்குள்ள போயிட்டு வர்றப்ப காந்தம் சரியா வராதனால மனசு அமைதியா இல்லை, நிம்மதியா இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ரொம்ப அதை விட பெரிய கான்செப்ட். இதுக்கு மேல கான்செப்டே கிடையாது, அந்த அளவுக்கு முக்கியமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்போ ஒருத்தர் ஜீவகாந்தம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜீவகாந்த திணிவா இருக்குது அப்படின்னா, அவர் யாராவது ஒருத்தர் வந்து திட்டினாங்கன்னா கூட அவருக்கு கோபம் வராது. கவனிச்சிருக்கீங்களா? நமக்கே நல்ல ஜீவகாந்த திணிவா பிரிஸ்கா இருக்கிறோம், ஜாலியா மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா யாராவது வந்து திட்டினா உங்களுக்கு கோபம் வருமா? வராது. இதே ஜீவகாந்த டவுனா இருக்கிறீங்க, டல்லா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப யாராவது ஏதாவது வந்து சொல்லிட்டா பயங்கரமா கோபம் வரும், காட்ட முடியலன்னா கவலை வரும், வெறுப்பு வரும், பயம் வரும். புரியுதா இல்லைங்களா? இப்ப ஒண்ணு இல்லைங்க, நான் இந்த உதாரணம் அன்னைக்கு சொன்னேனான்னு தெரியல. உங்க காந்த ஆற்றலுக்கும் உங்க மனசுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு பாருங்க. மனசுதான், காந்த ஆற்றல் தான் மனசா இருக்கு. அப்ப நீங்க காந்த ஆற்றல் நல்லா வச்சிருந்தா மன இயக்கம் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கலாம். மன இயக்கம்னா என்ன? சந்தோஷமா மகிழ்ச்சியா ஜாலியா இருக்கிறது தான். மனசு இயக்கம் நல்லா இல்லைன்னா கோபம், கவலை, பொறாமையில இருந்து கஷ்டப்படுறது தான். இப்ப பாருங்க, இப்ப உங்க வீட்டுக்காரர் வேலை முடிச்சுட்டு வர்றாரு, வீட்டுக்காரம்மா இங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, உடம்பு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, உடம்புல ஆற்றல் நல்லா இருக்கு. வீட்டுக்காரர் வந்தானே சொல்றாரு, ஏமா ஒரு டீ வைமா அப்படின்னு. இருங்க உட்காருங்க, ஒரே நிமிஷம் வச்சுட்டு வரேன்னு எந்திரிச்சு ஓடி போய் வச்சுட்டு வந்து கொடுக்குறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஓகேவா? இதே உங்களுக்கு தலைவலி, பயங்கரமான தலைவலி, எனர்ஜியே இல்லை உங்ககிட்ட, உடம்பு சரியில்லை, ஆற்றல் பற்றாக்குறையா இருக்கு. இப்ப வீட்டுக்காரர் வந்து உள்ள வந்து ஏமா ஒரு டீ அப்படின்னா போதும், டீயா? அவன் தலைவலியில உயிர் போகுதுன்ட்டு கிடக்குறான், உனக்கு டீ வேணுமா? வேணா போய் வச்சு குடிங்க சொல்றமா? கோபம் வருதா? ஏன் கோபம் வருது? எனர்ஜி கம்மியா இருக்கு. எப்ப சந்தோஷம் வந்தது? எனர்ஜி அதிகமா இருந்தா சந்தோஷம் வருது, எனர்ஜி கம்மியானா கஷ்டம் வருது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப பெண்களுக்கு மென்சஸ் டைம்ல பாருங்க பயங்கரமா கோபம் வரும், கவனிச்சிருக்கீங்களா? என்ன காரணம்? அப்ப உங்க உடம்புல எனர்ஜி கம்மியா இருக்குது, உடம்பு சரியில்லாதப்ப உயிராற்றல் கம்மியா இருக்குது, ஜீவகாந்த ஆற்றல் கம்மியா இருக்குது. அப்ப என்ன பேசினாலும் கோபம் வருது, கவலை வருது, பயம் வருது. இதே எனர்ஜி நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருது, தன்னம்பிக்கை வருது, உற்சாகம் வருது, வாழ்க்கையில ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை வருது. அப்ப என்னோட மன இயக்கம், என்கிட்ட ஜீவகாந்த ஆற்றல் நல்லா இருந்தா மன இயக்கம் நல்லா இருக்கும், ஜீவகாந்த ஆற்றல் நல்லா இல்லைன்னா மன இயக்கம் நல்லா இருக்காது. இப்ப மனம் போல வாழ்க்கைன்னு சொல்றோம், மனம் போல வாழ்க்கைன்னு சொல்றோம். அப்ப இந்த மனசே எதுதான்? ஜீவகாந்த சக்தி தான் மனசா இயங்குது. அப்ப ஜீவகாந்தம் நல்லா இருந்தா மனசு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நான் தான் சொல்றேனே, திட்டினா கூட கோபம் வராது. உங்களோட 1,00,000 ஒருத்தர் திருடிட்டு போனா கூட நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஏன்னா உங்களோட ஜீவகாந்த ஆற்றல் நல்லா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப உங்களோட உடல் இயக்கம், உங்களோட புலன் இயக்கம், உங்களோட மன இயக்கம், எல்லாத்துக்கும் காரணம் எதுதான்? ஜீவகாந்த ஆற்றல் தான். புரிஞ்சுதா? அப்ப நீங்க உடல்ல நோய் வராம ஆரோக்கியமா இருக்குன்னா என்ன வேணும்? ஜீவகாந்த ஆற்றல். உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்யணும், ஜீவகாந்த ஆற்றல். உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகணும், ஜீவகாந்த ஆற்றல். கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் சந்தோஷமா அனுபவிச்சுட்டே இருக்கணும், ஜீவகாந்த ஆற்றல்.
மனசு எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஜீவகாந்த ஆற்றல். இப்ப சொல்லுங்க, நீங்க எதுல கோடீஸ்வரர் ஆகணும்? பணத்திலையா, ஜீவகாந்த ஆற்றல்லையா? யோசிச்சு பாருங்க. எதுல நம்ம கோடீஸ்வரர் ஆகணும்? ஜீவகாந்தத்துல கோடீஸ்வரர் ஆகணும். மனசை வச்சுக்கோங்க. பணத்துல கோடீஸ்வரர் ஆனீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. உங்க கர்மா. சந்தோஷமா இருந்தாலும் இருக்கலாம், அதே பணத்தை வச்சுட்டு நீங்க லோன்னு கஷ்டப்படுறதும் படலாம். பட் ஜீவகாந்தத்தில் நீங்க கோடீஸ்வரர் ஆயிட்டா கடவுளே வந்தா கூட உங்களை துன்பப்படுத்த முடியாது. ஏன்னா நோய் இருக்காது, மனசுல குழப்பம் இருக்காது. இந்த உலக இன்பத்தை நல்லா அனுபவிக்கிறதுக்கு புலன்கள் நல்லா வேலை செய்யும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு தேவையில்லை. அப்ப இன்னையில இருந்து முடிவு பண்ணிக்கோங்க, நம்ம ஜீவகாந்தத்துல கோடீஸ்வரன் ஆக வேண்டும். ஜீவகாந்தத்துல கோடீஸ்வரன் ஆகிறதுக்குன்னே ஒரு பயிற்சி இருக்கு. அது ஒரு 4 மாசம், 3வது மாசம் 4வது மாசம் கடைசியில தான் சொல்லி கொடுப்போம். என்னன்னா அதில் நீங்க அந்த பயிற்சி பண்ணா ஜீவகாந்தம் பயங்கரமா வந்துடும். ஜீவகாந்த பயங்கரமா வந்ததுக்கு அப்புறம் கெட்ட புத்தி வந்ததுன்னா அது தப்பா வேலை செய்யும். சரிதானே? உங்களை கொண்டு போய் ஒரு கலெக்டரா உட்கார வைக்கிறோம், திருட்டு புத்தி வந்தா என்ன ஆகும்? கலெக்டருக்கு ஊர் அடிச்சு உலையில போட்டுறாங்கல்ல இன்னைக்கு எல்லாரும். சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படித்தானே இருக்கு. ஊரை அடிச்சு உலையில போடுறதுதான். அந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாது. ஏன்னா அந்த ஜீவகாந்தம் பயங்கரமா வந்துருச்சுன்னா நீங்க நல்லவங்களா இருந்தா மிகப்பெரிய நல்லவங்களா மாறிடுவீங்க, கெட்டவங்களா இருந்தா மிகப்பெரிய கெட்டவங்களா மாறிடுவீங்க. அதனால உங்களை நல்லவங்களா மாத்திட்டு அப்புறம் தான் அந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அதனால கொஞ்சம் கவனமா செய்யணும். சரிங்களா? ஆமா ஆமா, கரெக்ட். அதுக்குன்னு சில பிராக்டிஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். சரி, இப்ப நீங்க என்ன முடிவு பண்ணிக்கணும்? என்னுடைய ஜீவகாந்த ஆற்றல் தான் என் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, புலன் இன்பம் எல்லாத்துக்கும் காரணம்னு புரிஞ்சிச்சா? இனிமேல் ஜீவகாந்தத்தை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படியெல்லாம் சார் நாம வேஸ்ட் பண்றோம்? பசிக்காம சாப்பிட்டா ஜீவகாந்தம் செலவாகும். நைட்டு கண்ட நேரத்துல முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஜீவகாந்தம் பயங்கரமா செலவாகும். புரியுதுங்களா? அதே போல கோபப்பட்டீங்கன்னா ஜீவகாந்தம் நிறைய செலவாகும், கவலைப்பட்டா நிறைய செலவாகும், பயப்பட்டா நிறைய செலவாகும், கெட்ட எண்ணங்கள் வந்தா நிறைய செலவாகும், தேவையில்லாம டிவி பார்த்துட்டு இருந்தா செலவாகும், பாட்டு கேட்டு இருந்தா நியாயம் பேசிட்டு இருந்தா செலவாகும். சரிங்களா? அப்ப இதையெல்லாம் நீங்க தவிர்த்துக்கணும். ஓவரா காரமா சாப்பிட்டீங்கன்னா ஜீவகாந்தம் செலவாகும். கண்டதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, நல்லதை யோசிச்சா ஜீவகாந்தம் செலவாகாது, கெட்டதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா செலவாகும். பொறாமப்பட்டா செலவாகும், யாராச்சும் வெறுத்தீங்கன்னா ஜீவகாந்தம் செலவாகும், பயங்கரமா செலவாகும். முறையற்ற பாலுணர்வு வந்தா செலவாகும், கெட்ட எண்ணங்கள் வந்தா செலவாகும். இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பேசுவோம். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, என்னோட ஜீவகாந்த சக்தி தான் என்னோட உடல் மனம் புலன் இயக்க எல்லாத்துக்கும் அடிப்படை. அப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்னா என்ன வேணும்? ஜீவகாந்தம் வேணும். இந்த ஜீவகாந்தம் எப்படி வரும், எப்படி நீங்க அதிகமா வச்சுக்கலாம், என்ன பண்ணா அந்த ஜீவகாந்தத்தை பெருக்கிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நான் அடுத்த வகுப்புல ஒரே ஒரு ஹின்ஸ் மட்டும் கொடுக்குறேன். நிறைய ஹின்ஸ் இருக்கு, ஒன்னு நான் அடுத்த வகுப்புல தெளிவா சொல்றேன். அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மற்ற எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே, ரைட், சூப்பர், மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நிறைவு பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்களை மூடிக்கோங்க, உங்களை வாழ்த்தி நிறைவு பண்ணிடுவோம். இந்த விஷயத்தை நான் சொல்றத ஏதோ சொல்லிட்டாரு கேட்டுட்டேன்னு போயிடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு பேசுறத இன்னைக்கே யூடியூப்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். என்ன காரணம்னா, நீங்க திரும்ப 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 கேட்கணும். திரும்ப 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 நீங்க இதை கேட்டு கேட்டு உங்க மனசுல ரெக்கார்ட் ஆகணும் இது, இந்த தத்துவம். அப்பதான் நாளைக்கு டிவி பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். வெட்டிய நியாயம் பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு அவேர்னஸ் வரும். தேவையில்லாம செல்ல தள்ளிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வரும். டே, உன்னோட எனர்ஜி செலவு பண்ணித்தான் பாக்குற, அளவா பாரு, அளவுக்கு மேல பாத்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். புரியுதுங்களா? அந்த அவேர்னஸ் உங்களுக்கு வரணும், அதுக்கு தான் சொல்றேன். சரி, மிக்க மகிழ்ச்சி. தியான நிலைக்கு வந்துருங்க. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர்
அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துருவோம்.